இந்த அமிர்த காலத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம கேலண்டர்ல பார்க்குற அந்த அமிர்த சித்த யோகம் அப்படின்னு பார்ப்போம். அதேபோல ராகு காலத்திலயும் இந்த அமிர்த காலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கு. அது உண்மதானா? அந்த அமிர்த காலத்துல நம்ம என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் செய்தா நம்மளுக்கு என்ன வெற்றிகள்லாம் கிடைக்கும்? கண்டிப்பா. இந்த ராகு, கேது 2மே எடுத்துக்கலாம். அதாவது ராகு மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம உடம்பு 2ஆ பிரிச்சிருக்கு. 2 ஸ்னேக் இருக்கும். லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்துலேருந்து லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட், ரைட்டு கரெக்ட்டா வந்து இங்க குத்தியிருக்கும். அதான் நெற்றி புருவம் குத்தி இருக்க சக்தி நின்ற இடம் சொல்லுவாங்க. அது இந்த இடம். ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கு. அப்ப தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க தான் உள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பதிந்திருக்கும். ஒரு ஒரு இன்பில்டு சிம் கார்டு மாரி. அது ஒரு மெமரி கார்டு மாரி. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன தேவை, இது தேவையில்லன்றது வந்து முட்டி முளைச்சிருக்கும். அந்த நேரத்தில விளக்கு போடுவாங்க. ராகு காலத்தில விளக்கு போடு ம். அப்படிம்பாங்க. அந்த விளக்கு போனா ராகு காலத்தில ப்ளஸ்ஸா இருந்துச்சுன்னா, அந்த விளக்குல துன்பம் விலகும். சில நேரத்தில நீங்க குழம்பமா இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் இறை தூதர்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள். ஏதாவது ஒண்ணு யார் மூலியமாவது நமக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் குடுத்துருப்பாங்க.